குகன் பார்த்தீங்களா, பேக்கெல்லாம் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போறான்னு நீங்கள் நினச்சிங்க. நான் ஸ்கூலுக்கு போகல. பீச்சுக்கு விளையாட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம். போய் ஒரு இடம் பார்த்து செட் பண்ணியாச்சு. அவங்க வீட்லேருந்தே சொப்பு சாமான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு ப்ளேஸாக பார்த்துட்டு அவங்க டேபிள்லாம் போட்டு நல்லா அழகாக ரெடி பண்ணுறாங்களாம். அது பார்த்திங்களா, அடுப்பு வச்சுட்டாங்க. குகன் வந்து அரிசியாக இது எடுத்துகிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கா பாரும்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. இது அரிசியாடா, இதை சாப்பிட்டா நான் என்னடா ஆகுறதுன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிடுன்னு அப்புறம் அரிசிலாம் புடையிறாங்க பார்த்தீங்களா. நம்மளும் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி எங்கன்னா வேலை செய்கிறாங்களா வீட்டில் வந்து. அப்புறம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வாமா பீச்சில் போயிட்டுன்னு சொல்லி குகன்கிட்ட கொடுத்து பாய் சொல்லிட்டு அவர் போட்டில் போய் மீன் பிடிக்க போயிட்டார் அவர். பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டு வராங்க. அப்புறம் இதில் ஒரு ஷாக்கிங் என்னடான்னு பார்த்தா, பீச்சில் எங்கடா சிக்கன் கிடச்சிது உங்களுக்கு. பார்த்தீங்களா, சிக்கனு மீன் ரெண்டுமே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. குகன் எவ்வளோ குட் பாய்ப்பா. பார்த்தீங்களா, அப்புறம் சிக்கன் 65 மீன் குழம்பா, மீன் ஃப்ரையா, அப்பப்பா விருந்து சூப்பராக பலமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. குகன் வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சிக்கன்லாம் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மஞ்சத்தூள்லாம் போட்டு பார்த்தீங்களா, கட் பண்ணி தான் க்ளீன் பண்ணணுமா. யாயினி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீன் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குகனு. பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணுறாரு சுத்தமாக. அதுக்கப்புறம் யானி மீன் எடுத்து குக் பண்ண மசாலாலாம் எடுத்து போடுறாங்களா. அந்த மண்ணை தூக்கி கொட்டி கொட்டி மசாலா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் கிரில் சிக்கன் செய்கிறேன்னு அதுக்குள்ளெல்லாம் மசாலா போடுறாங்களாங்க அவங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மசாலா எங்கன்னா பார்த்துருக்கீங்களா. போட்டு அப்புறமா சிக்கனும் ரெடி ஆகிடுச்சிங்க. சிக்கனுக்கு குகனு பங்குக்கு அவனும் மசாலா தூக்கி அதில் கொட்ட ஆரம்பிச்சிட்டான். அது பார்த்துங்க ஃபுல்லாக மசாலா கொட்டி அதை குக் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு பிளேட்டு போட்டு ஊறுறாங்க யாழினி. நல்லா குக் ஆகுமா அப்போ தான். அது வந்து நல்லா வெந்திரி சிக்கன் எடுத்து சர்வ் பண்ண போகிறாங்க இப்போ யாழினி. ஃபஸ்ட்டு குகனுக்கு தான் சாப்பாடு, ஒயிட் ரைஸு, அப்புறம் மீன் குழம்பு, சிக்கனு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சூப்பராக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டைன்மெண்ட்டாக. பார்த்தீங்களா, குகன் மீன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டாக இருக்காங்க குகனுக்கு ஃபிஷ் ஃப்ரைலாம். அப்புறம் சிக்கனும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி சிக்கனு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா பீச்சில்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, சிக்கன் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டதுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்களாம், படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க 2 பேருமே. டேய் வாடா வீட்டுக்கு போகலாம், விளையாடுறதுலாம் போதும், நான் வரமாட்டேன் வீட்டை விட்டு பீச்சை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க. அப்புறம் ஒரு வேலையை சரி நாளைக்கு வரலாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. நான்